ஓசியா 14:6-7. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். லீபனோனின் வாசனை என்னன்னு சொல்றேன். இன்னொரு வசனம் கூட வாசித்துருவோம். உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை ஒப்பாயிருக்கிறது. உன்னுடைய வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. பிரியமான, லீபனோன் என்கிறது ஒரு நல்ல உயர்வான ஒரு நல்ல மலை. அந்த மலையில் அதிகமாக கேதுரு மரங்கள் இருக்கும். அந்த கேதுரு மரங்கள் அங்கே செழிப்பா இருக்கனால லீபனோனின் திராட்சை செடியிலே அந்த கேதுரு மரங்களை சொல்லுவாங்களாம். நம்ம ஓசியால வாசிக்கும் போது உங்களுடைய திராட்சை செடியை நிழலிலே அது ஒருத்தருங்க வியாக்கியானம் பண்றாங்க. அந்த லீபனோனின் கேதுரு மரங்களுக்கு த வைன் ஆஃப் லீபனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ செழிப்பா இருக்கும், நல்ல வாசனை. அந்த கேதுரு மரங்களுடைய வாசனையை குறிக்கும். வேதத்துல லீபனோன் அப்படின்னு சொல்றது ஒரு சீடருடைய ஸ்ட்ரென்த், ஒரு மலையுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய அலங்காரம், ஒரு ஸ்ட்ரென்த். கர்த்தருக்காக நம்ம அலங்காரமா இருப்போம், பரிசுத்த அலங்காரம். எனக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் 2 குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தார். அந்த பிள்ளைங்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொன்னார். 2 வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து சொல்லுங்க. வேர்டு, வேர்டு, வேர்ல்டு, வேர்ல்டு. ஒன்று உங்களுடைய வாழ்க்கை வேர்டு படி இருக்கணும், இல்லை உங்களுடைய வாழ்க்கை வேர்ல்டு படி இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி செய்கிறாங்க, உலகத்தில் இதுதான் ஃபேஷன், இப்போ எல்லாம் இப்படி தான் நடக்கிறாங்க. நான் ஒன்று உலகத்தின்படி ஜீவிக்கணும், இல்லை வசனம் இப்படி சொல்லுது, நான் வசனத்தின்படி ஜீவிப்பேன். ஒன்றிலும் தண்ணில் தானே தவறு கிடையாது. இப்போ ஒரு ஹேர் ஜெல் இருக்கு, அந்த ஹேர் ஜெல்ல தப்பு கிடையாது. ஒருவர் அந்த ஹேர் ஜெல்ல முடி பறக்கக்கூடாது, முடி பதிஞ்சு இருக்கணும், பார்க்க டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு இந்த ஹேர் ஜெல் போடுவாங்க. ஒருத்தர் அதே ஹேர் ஜெல் எடுத்து முடியெல்லாம் இந்த இந்த முள்ளம்பன்றி மாதிரி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஹேர் ஜெல்ல தேய்ப்பாங்க. அப்போ தப்பு எதில் கிடையாது? ஹேர் ஜெல்ல கிடையாது. தண்ணில் தானே எதுவும் தவறு கிடையாது. பட் ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ? உன் அலங்காரம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் வேர்டுக்கு பயப்படுறேன்னா, வேர்ல்டுக்கு பயப்படுறேன்னா, whether I want to stand on the side of the word or I want to stand on the side of the world, that you decide. அதான் லீபனோனின் அலங்காரம், that strength. கேதுரு மரம் மாதிரி. பிரியமானே, நம்ம கர்த்தருக்காக நிற்கிறது ஒரு சுகந்த வாசனை.